அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்வான் வணக்கம் மக்களே. கட்டார் இந்த யுத்தத்தை பற்றி கொஞ்சம் பேச வந்திருக்கிறேன். நம்மளுடைய இஸ்லாமிய தலைவர் சதாம் ஹுசேனுக்கு செஞ்சதுக்கு பார்க்கவா, கடாபிக்கு செஞ்சதுக்கு பார்க்கவா, எவ்வளோ எவ்வளோ அநியாயங்கள் செஞ்சதுக்கு பார்க்க ஈரான் தொட்ட தெளிவாக யுத்த விமானத்தெல்லாம் பங்கர் பண்ணி போட்டு கொடுக்கலான்னு சொன்ன கர்மமெல்லாம் இருக்குது. அதுக்கடையில் இப்போ கட்டாருக்கு அடித்ததால் 52 நாடும் சேர்ந்து வக்காலத்து வாங்குது. அதுலேயும் 40 நாடு கலந்து கொண்டாங்களாம். 40 நாடு கலந்து கொண்டு அதில் வீரவசனம் பேசிக்கிறாங்க. என்னமோ இந்த தன்மான சிங்கம் என்னமோ இவர்களுக்கு இந்த வீரவசனம் பேசி பேசி பேசியே 60 வருஷம் ஆகிட்டு. எங்களுடைய இஸ்லாமிய தலைவர்மார்க்க வீரவசனம் 52 நாடும் பேசி இப்போ புதுசாக 40 நாடம் ஒன்று சேர்ந்து பேசி அவனுக்கு திண்டு குடிக்கிறதுக்கு தான் வாருது. அந்த சும்மா டோரிஸ் ஆற்றல் எடுக்க தான் வாரு. அங்கே பேச்சுவார்த்தை பண்ணி வீரவசனம் பேசி பேசி தான் இன்றைக்கி ஹமாஸில் உள்ள தலைவர்மார்களெலாம் மௌத்தாப்பிட்டானு. எனவே எக்ரிமெண்ட்டில் மிஸ் ஆகுறது. அங்கே ஹமாஸ் தலைவர்மார்கள்லாம் கொள்றதுக்கு காரணம் எக்ரிமெண்ட்டில் மிஸ் ஆகுறது. ஏன்னா களவு 2 பேரும் களவு தானே. அந்த களவுக்கு மத்தியில் இவன் மிஸ் ஆகிடுறாரு. ஆளோட போட்டு தாக்கிடுறாரு. இன்றைக்கு பாருங்கள் 52 நாட்டுக்கு ஒரு சில ஒரு 5-6 நாடு பப்ளிக்காக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண 2 நாடு, மற்றவங்க மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த நாடெல்லாம் சேர்ந்து ஒரு 52 நாடு கூச்சாண்டி காட்டுறேன்னு சொன்னால் பார்த்துக்கிடுங்க. இதில் நான் 60 வருஷமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. வாழையாடி நெத்தனியாவோட வாப்பா வந்தாலும் இதை தான் செய்ய போகிறாங்க. அமெரிக்கா ஜனாதிபதி இதைத்தான் வாழையடி வாழையாக எல்லாரும் இதைத்தான் செய்ய போகிறாங்க. ஒருத்தரம் அந்த பலஸ்தீனத்தை காப்பாற்றக்கூடிய எண்ணங்கள் சுத்தமாக யாருக்கும் இல்லை. அது எல்லாரும் அந்த ஊதிகள்லாம் அழிக்கிறது தான். அது அவங்களோட அணு ஆயுதத்தை எரிக்கிறதுக்கு. இஸ்ரேல் இந்த ஈரான்லாம் என்னத்துக்கு அவங்களோட அணு ஆயுதத்தை எரிச்சு சாம்பலாக்கினா தான் அவங்களுக்கு காசு வச்சுக்கிட்டு பூசணம் முடிக்கவா. இந்த இப்போ ரொபோ மூலமாக சின்ன சின்ன கம்ப்யூட்டர் மூலமாக அடிக்கிறான். அதுலேயும் பரவாயில்ல, ஒரு மனுஷத்தன்மை ஒழிக்குது போல் இஸ்ரேல்காரனுக்கு. அந்த ரொபோவை கொண்டு மக்களுக்கு மத்தியில் கொண்டு நிப்பாட்டுறானா. ஓடுங்க இல்லாட்டி வெடிக்க வச்சிருவாண்டு. அப்படியா செய்து ஒரு இறக்கணும். அப்பயே நம்மளுடைய சோனவர்கள் நாடு 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 எங்கேயாச்சும் விட்டு ஓடிடுங்க. இந்த 52 நாட்டையும் நம்பிடாதீங்க. இன்றைக்கு நம்பினீங்களாக இதுதான் கேள்வி. உங்களோட புள்ளக்குட்டி எங்களோட புள்ளக்குட்டிக்கு தான் தேவை நாடு. இப்போ முந்தி உள்ளவங்க முட்டாள் மக்கள் செஞ்ச வேலையால் தானே இன்றைக்கி அந்த பிள்ளையெல்லாம் சீரழியுது. முந்தி உள்ள கபோதிகள் செஞ்ச வேலை. இன்ன வரைக்கும் அந்த கபோதிகள் 52 நாடு கபோதிகளை வீரவசனம் பேசி பேசியே நாட்டை குட்டியச்சோராக்கிட்டானுவோ. தேவைக்கு அடிக்க மாட்டானுவோ. அவனோட அணு ஆயுதத்தை எரிக்கிறதுக்கு மட்டும்தான் மக்களே அடிப்பாங்க. கொஞ்சம் வேங்கி கட்டிக்கிறதுக்கு இருங்க. நீங்கள் நினைக்காதீங்க அங்கே யுத்தம் கடுமையான யுத்தம் நடக்கக்கூட கூட இஸ்ரேலுக்கு அடி விடாது. அவனங்கட டாக்கெட் ஒன்று வரணும். இன்னொரு நாட்டுக்கிட்ட எக்ரிமெண்ட் அடிக்கணும். நாங்கள் இத்தனை கோடி ரூபாயோட அணு ஆயுதத்தை எரிக்க போகிறோம். நீ என்ன சொல்கிறான்? அதோட அவன் சரிகண்டத்துக்கு போகிறதான் அடி விடும். இதுதான் யுத்த தந்திரம். இதை விளங்கிக்கிட்டீங்கன்னாக்கா எல்லோரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருப்பீங்க. இது இந்த யுத்தத்தை நினைக்க மட்டும் கவலைப்படாதீங்க. அந்த 52 இஸ்லாமிய நாடுன்னு உசுர விட்றதை இதோட விட்டுருங்க.